ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப எஃபெக்டிவான வார்த்தைங்க. ஏன்னா, இதற்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான வார்த்தையெல்லாம் கிடையாது. ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் நெறைய வச்சிருப்போம். ஆனா, இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ் நெறைய கிடையாது. அதனால இருக்கிற இந்த ஒரு சில வார்த்தைகள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் இத தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃப்ரம் ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் பாருங்க. அப்பதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நாம பொதுவாவே கடந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை இருக்கு அப்டின்னா, அந்த வேலைய நம்ம செஞ்சிருந்தோம் அப்டின்னா, அத ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்லிருவோம். ஓகே. இல்லாட்டி அதை செய்து கொண்டு இருந்தோம், கன்டினியூஸா ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, பாஸ்ட் கன்டினியூஸா வச்சு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா, ஒரு வேலைய நாம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருந்து, அந்த வேலைய நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்மகிட்ட இருந்து, அந்த வேலைய நம்ம செய்ய வேண்டியதாக இருந்திருந்தால், அதற்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நாளைக்கு வந்து நம்ம சென்னைக்கு போணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. நாளைக்கு நம்மளால சென்னைக்கு போ முடியல. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. "ஏன்டா நீ சென்னைக்கு வரல?" அப்படின்ட்டு. அப்ப நம்ம சொல்லுவோம், "இல்லடா எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்கள நான் பார்த்துக்க வேண்டி இருந்தது. பார்த்துக்கொள்ள வேண்டி இருந்தது. அவர்களுக்காக சமைக்க வேண்டி இருந்தது. அவர்களுக்காக ரூம் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தது." அப்ப நம்ம சொல்லுவோம், "அந்த வேலை செய்ய வேண்டி இருந்துச்சுடா" அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வேலைய செய்ய வேண்டி இருந்தது. அந்த வேலைய நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப அது கட்டாயம். பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன கட்டாயமா நான் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு தான் நாம இந்த சென்ஸ்ல இருக்க சென்டென்சஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப பிரசன்ட்ல ஒரு வேலைய கட்டாயமா செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஓகே. என்ன அப்படின்னா ஹேவ் டூ இல்லாட்டி ஹேஸ் டூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எப்போ பிரசன்ட்ல அந்த வேலைய செய்யறது அவசியமாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது அப்படின்னா, நாம இந்த 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா பாஸ்ட்க்கு இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா, வேலைக்கே ஆகாது. இதனால பாஸ்ட்ல வேலை செய்ய முடியாது. அப்ப பாஸ்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவங்களோட பாஸ்ட் ஃபார்ம் இருக்காங்க பாருங்க. ஹேவ் இருக்காங்க. ஹேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஹேடு. இது கூட ஒரு வார்த்தைய டூவ போட்டோம்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். ஹேட் டூ. ஹேட் டூ அப்படின்னா ஒரு வேலையை செய்ய வேண்டி இருந்ததுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா பாதி பேர் பண்ற தப்பு எங்க தெரியுங்களா? இந்த ஹேட் டூவ போட்டு இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஜி ஃபார்ம போட்டு விட்டுருவாங்க. வெர்ப் கூட ஐஎன்ஜி போட்டுருவாங்க. அது தப்பு. அப்படி வரக்கூடாது. என்னைக்குமே இந்த ஹேவ் டூவா இருக்கட்டும், ஹேஸ் டூவா இருக்கட்டும், இல்லாட்டி இது மஸ்ட்டா இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் வந்துட்டாலே அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, வி1 பேஸ் ஃபார்ம் தான் வரணும். சரிங்களா? அத தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. போட்டீங்கன்னா தப்பாயிரும். ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இந்த கான்செப்ட். எனக்கு அந்த வேலைய செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா, பர்ட்டிகுலர் நவுனையும் இந்த ரூட் வேர்டையும் அடுத்து என்ன வேலை அவர் செய்ய வேண்டியதா இருந்ததோ அந்த பர்ட்டிகுலர் வேலைய வி1 ஃபார்மட்ல போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் வந்துரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் இந்த ஹேட் டூ அப்படிங்கிற வார்த்தை வரணும். அதற்கு அடுத்து நாம போடக்கூடிய இந்த வி1 வரணும். சரிங்களா? இது எப்போ? கடந்த காலத்துல கட்டாயமா ஒரு வேலைய நம்ம செய்ய வேண்டி இருந்தது. என்னுடைய கடந்த கால கடமை அது, டியூட்டி, ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹேட் டூ. அதுவே இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதே கடந்த காலத்துல ஒரு வேலைய செய்ய வேண்டிய நிலைமையில நான் இருந்தேன். ஓகே. அந்த வேலைய செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. அந்த வேலைய செய்வதற்கான எபிலிட்டி என்கிட்ட இருந்துச்சு. எப்போ? பாஸ்ட்ல. அந்த மாரி விஷயத்த நம்ம சொல்லும்பொழுது ஹேட் டூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹேட் டூன்னா என்ன? கட்டாயமா அந்த வேலைய நம்ம செய்ய வேண்டி இருந்தது. ஏன்னா அது கடமையாக இருக்கிறது. ஆனா இன்னொரு சென்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த வேலைய நான் செய்ய வேண்டிய நிலைமையில இருந்தேன். அந்த நிலைமைனா என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி வார்த்தைகள சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே சப்ஜெக்ட் ஓகே. அதே சப்ஜெக்ட் ஆனா பி வெர்ப் வரணும். சரிங்களா? இந்த ஹேட் டூ வர்ற மாரி நாம இங்கேயும் ஹேட் டூ போட முடியாது. பி வெர்ப் வரணும். இப்ப பி வெர்ப் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க இன் அ பொசிஷன் அப்படிங்கிற வார்த்தைய போட்டுக்கலாம். ஓகே. இன் அ பொசிஷன் இல்லாட்டி இன் அ சிச்சுவேஷன் அப்படி இந்த 2 வார்த்தையுமே கரெக்ட் தான். 2 வார்த்தையுமே இன்டர்சேஞ்சபிளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து டூ அப்படிங்கிற வார்த்தை டூக்கு அடுத்து அதே பேஸ் 1 ஃபார்ம் தான் வரணும். சரி. வெர்போட அந்த பேஸ் ஃபார்ம் வந்துரணும். சரிங்களா? பாருங்க சப்ஜெக்ட், பி வெர்ப், இன் அ பொசிஷன் அப்புறம் வி1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு எழுதுறேன். ஏன்னா இது கூட எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ அப்படிங்கிற வார்த்தையை போட்டேன்னா அதற்கான பி வெர்ப நம்ம போடணும். சரிங்களா? பாஸ்ட்ல தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரசன்ட்லயும் இது யூஸ் பண்ணலாம். ஆனா பாஸ்ட்டை மட்டும் நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? பாருங்க ஐயோட பி வெர்ப் என்ன? வாஸ்.
உடனே அந்த வார்த்தை எழுதுறோம். ஓகே, ஐ வாஸ் இன் அ பொசிஷன். ஓகே, ஐ வாஸ் இன் அ பொசிஷன். அதற்கு அடுத்து டு வரணுமா? வந்துருச்சு. பாருங்க, ஐ வாஸ் இன் அ பொசிஷன் டு என்ன பண்ணலாம்? மீட் ஹிம்னு போடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஐ வாஸ் இன் அ பொசிஷன் டு மீட் ஹிம். ஐ வாஸ் இன் அ பொசிஷன் டு மீட் ஹிம். நான் அவரை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன், இல்லாட்டி நான் அவரை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருந்தேன் அர்த்தம். ஆனால் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் திறமையும் என்னிடம் இருந்தது. இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் வரும். சரிங்களா? அப்போது கடமை நிமித்தமாக ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்தால் நம்ம had to அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருந்த அந்த வேலையை நம்மளால் செய்ய முடிந்தது அப்படின்னா நாம் இன்ன பொசிஷன் இல்லாட்டி இன்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஃப்ரேஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. இன்னும் சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும்? எம்ப்ளாய் பண்ணணும். சரிங்களா? நாம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும். அதை தொடர்ந்து had to எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கடந்த காலத்தில் நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்தது, அது நம்மளுடைய கடமையாக இருந்தது, கட்டாயத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம had to யூஸ் பண்ணுறோம். அடுத்து அதை தொடர்ந்து V1 வரணும், பேஸ் ஃபார்ம் வரணும். அதற்கடுத்து எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ், இதை கடைசியில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெருசுக்கு வரலாம். சரிங்களா? ரைட். எனது அறையை அவர் சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. அப்போ சென்டென்ஸை பார்க்கும்போதே நீங்கள் கடைசி வார்த்தை தான் பார்க்கணும், என்னடா வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா என்றைக்குமே தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸில் இருக்க கடைசி வார்த்தை தான் அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது, என்ன மாதிரியான வேர்பு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கொடுக்கும், ஹிண்ட்டை கொடுக்கும். சரிங்களா? அப்போ செய்ய வேண்டி இருந்தது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் அந்த had to தான் வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? எப்படி ஆரம்பிக்கணும்? சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும். சப்ஜெக்ட் யார்? யார் ஒருத்தர் ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் ஆக்ஷனை செய்கிறது யார்? எனது அறையைன்னு இருக்குது, இது ஒரு சப்ஜெக்டு. அவர் அப்படின்னு இருக்காங்க, இது ஒரு சப்ஜெக்ட். அப்போ 2 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ 2 சப்ஜெக்ட் இருந்தாலும் எந்த சப்ஜெக்டை வச்சு நாம் பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே வேலை, யார் ஆக்ஷனை செய்கிறா? அவர் தான் ஆக்ஷனை செய்கிறாரு. ரொம்ப சிம்பிள், ஹீ அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, ஹீ. உடனே அடுத்து ரூட் வேர்டை போட்டுடணும். ஹீ had to. அவர் செய்ய வேண்டிய வேலை என்னவாக இருந்தது? ஏன்னா அதுக்கடுத்து வேர்பு தான் போடுறோம். ஓகே, அவர் வேலை செஞ்சவர், செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிற டோனை கொண்டு வந்தாச்சு. அவர் என்ன வேலையை செய்தார்? க்ளீன் பண்ணார். அப்போ அது க்ளீன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், ஹீ had to clean. அவர் சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் நமக்கு தேவை என்னது? எனது அறையை, என்னுடைய அறையை அவர் சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. அப்போ க்ளீன் அடுத்து வர வார்த்தை போட்டுக்கலாம். ஓகே, மை ரூம். பாருங்கள், he had to clean my room. தமிழில் அவ்வளோ பெருசு, இங்கிலீஷில் ரொம்ப சின்னது. ஓகே, he had to clean my room. அவர் எனது அறையை சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. he had to clean my room. சிம்பிள். சரியான நேரத்தில் அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. வேலையை செய்ய வேண்டியிருந்தது யார்? அவர்கள். அப்போ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்படி எழுதுங்க, தே. செய்ய வேண்டி இருந்தது, அந்த கட்டாயத்தை, அந்த கடமையை சொல்வதற்கு இந்த வார்த்தை போடுறோம். தே had to. செல்ல வேண்டி இருந்தது, அப்போ அவங்க கிளம்ப வேண்டி இருந்தது அப்படின்னா லீவ். அவ்வளோதாங்க. பாருங்கள், தே had to leave. அவர்கள் செல்ல வேண்டி இருந்தது, அவர்கள் புறப்பட வேண்டி இருந்தது. ஓகே, எப்போ? சரியான நேரத்தில். அப்போ ஆன் டைம். அவ்வளோதான். சரியான நேரத்தில்னா ஆன் டைம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், தே had to leave on time. அவர்கள் சரியான நேரத்தில் கிளம்ப வேண்டி இருந்தது. தே had to eat on time. அவர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டி இருந்தது. ஓகே, ஐ had to sleep on time. நான் சரியான நேரத்தில் தூங்க வேண்டி இருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, பூட்டிய பின்பு வீட்டை சோதித்து பார்க்க வேண்டி இருந்தது. நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டை பூட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். பூட்டை போட்டு 4 இழுப்போம், அது தனியாக பிஞ்சு வர வரைக்கும். அந்த மாதிரி செக் பண்ணுவோம்ல, அதுதான் என்னது? பூட்டிய பின்பு வீட்டை சோதித்து பார்க்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பூட்டிய பின்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ரிப்போசிஷன் கூட சேர்ந்து வருது, பின்பு அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அதை கடைசியில் போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? பாருங்கள், வீட்டை சோதித்து பார்க்க வேண்டி இருந்தது அப்படின்னா நாமன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எந்த நவுனும் கொடுக்கல, யார் ஆக்ஷன் செய்கிறாங்க அப்படின்னு கொடுக்கல. சரிங்களா? அப்போது நம்ம ஏதாவது ஒரு நவுனை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நாம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். பூட்டிய பின்பு
நாங்கள் வீட்டை சோதித்து பார்க்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ வேலையை செய்கிறது யார்? நாம. அப்போ என்னது? we had toனா செய்ய வேண்டி இருந்தது. எதை? செக் பண்ணுற வேலை. அப்போ செக் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் முடிஞ்சது. பாருங்கள், we had to check. எதை செக் பண்ணணும்? வீட்டை தானே. அதை அப்படியே போடுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. we had to check the house. we had to check the house. வீட்டை நாங்கள் சோதிக்க வேண்டி இருந்தது, சோதித்து பார்க்க வேண்டி இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துருச்சு. அடுத்து என்ன இருக்குது? பூட்டிய பின்பு அந்த வார்த்தை சேர்த்தா வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள். என்றைக்குமே இந்த பின்பு, அதற்கு முன்பு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதில் இருக்க ப்ரிப்போசிஷனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதற்கப்புறம் ஆக்ஷனை போடுங்க. ஓகே, ஆஃப்டர் லாக்கிங் இட். ஓகே, ஆஃப்டர் லாக்கிங் இட். இந்த ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வெறும் லாக்குங்கிற வார்த்தை போடக்கூடாது, தப்பு. ஆஃப்டர் லாக் இட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஃப்டருக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேர்பாக இருந்தால் ஐஎன்ஜி ஃபார்மில் போடுங்க, ஜெரண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் கரெக்டாக வரும். சரி பாருங்கள், we had to check the house. we had to check the house after locking it. we had to check the house after locking it. ரொம்ப சிம்பிள் தானே, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அந்த நேரத்தில் விமல் அவங்க கூட பழக வேண்டி இருந்துச்சு. வழி இல்லை, அந்த நேரத்தில் விமல் அவங்க கூட பழக வேண்டி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், அந்த நேரத்தில், இது நமக்கு தெரியும். at that time. ஓகே, வேலை யார் செய்ய வேண்டி இருந்தது? விமல். ஓகே, விமல் had to. ஓகே, என்ன பண்ணணுமாமா? பழக வேண்டி இருந்தது. நம்ம யூஸ் டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அக்கஸ்டம்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் அதெல்லாம் இங்கே வராது. ஓகே, ஒருவருடன் பழகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னொரு வார்த்தை வச்சுருக்கோம், சோசியலைஸ். ஓகே, சோசியலைஸ். யாரு கூட? விமல் had to socialize, அவர்களுடன். அப்போ வித் தெம். ஓகே, வித் தெம். அவ்வளோதான். பாருங்கள், at that time விமல் had to socialize with them. at that time விமல் had to socialize with them. அந்த சோசியலைஸ் அப்படிங்கிற வார்த்தையில் நான் எஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் கடைசியில் போட்டிருப்பேன், ஜி வந்திருக்காது, ஜெட் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா ஜெட் போட்டிங்கன்னா அது அமெரிக்கன் இங்கிலீஷ், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, பாருங்கள், at that time விமல் had to socialize with them. at that time விமல் had to socialize with them. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சரி அடுத்து வாங்க. போன வாரம் என் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க, அதனால் நான் பஜ்ஜி சுட வேண்டியிருந்தது. ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாமே அந்த வேலையை செய்ய வேண்டியிருந்ததெல்லாம் சொன்னோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சினாரியோவை சொல்லி, ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி, அதனால் அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு சிச்சுவேஷனை மேக் பண்ணிவிட்டு, அதனால தான் நான் அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிற சென்டென்ஸை மேக் பண்ணி பழகுங்க. அதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர். புரியுதுங்களா? ரைட். கடந்த வாரம் எனது வீட்டிற்கு விருந்தினர் வந்தனர். நமக்கு தெரிஞ்ச அந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? பாஸ்ட் டென்ஸில் எழுதிடலாம், ஏன்னா வந்தனர் அப்படிங்கிறதா இருக்குது. வந்தனர்னா பாஸ்ட். ஓகே, பாருங்கள், லாஸ்ட் வீக். ஓகே, த கெஸ்ட். ஓகே, த கெஸ்ட் விசிட்டட் மை ஹவுஸ். அவ்வளோதான், விசிட்டட் மை ஹோம்னு போட்டுக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் வீக் த கெஸ்ட் விசிட்டட் மை ஹோம், இல்லாட்டி மை ஹவுஸ், எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, லாஸ்ட் வீக் த கெஸ்ட் விசிட்டட் மை ஹோம். கடந்த வாரம் எனது உறவினர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தனர், கமா அதனால், ஸோ நான் பஜ்ஜி சுட வேண்டி இருந்தது. பஜ்ஜி. ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் தானே சுட்டேன், அப்போது அதே had to தான். ஐ had to. சுடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃப்ரை. ஷூட்டுன்னு எழுதக்கூடாது, அது அட்டை டு அட்டை டிரான்ஸ்லேஷன், அது பண்ணக்கூடாது. சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, சுடுறது ஃப்ரை பண்ணுறது. என்னது? பஜ்ஜி. அப்போ ஃப்ரிட்டர். ஓகே, பாருங்கள், ஃப்ரிட்டர்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ப்ளூரல் தானே, போட்டுக்கலாம். பஜ்ஜி சுட வேண்டியது இருந்துச்சுன்னா ஃப்ரிட்டர்ஸ். ஓகே, ஏன்னா ஒரு பஜ்ஜியை சுட போகிறோம், பல பஜ்ஜி சுடுவோம். ஃப்ரிட்டர்ஸ். லாஸ்ட் வீக் த கெஸ்ட் விசிட்டட் மை ஹோம். ஸோ ஐ ஹேட் டு ஃப்ரை ஃப்ரிட்டர்ஸ். ரொம்ப சிம்பிள். அப்போது ஒரு சினாரியோவை சொல்லிட்டு அதற்கு அடுத்து ஒரு வேலையை அந்த சினாரியோவால் செய்ய வேண்டியிருந்தது அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது தானுங்க, வெரி வெரி ஈஸி. ஓகே, அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபார்மேட் இருக்குல்ல, அதையும் பார்த்துடலாம். இப்போ அடுத்து இருக்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரேசஸ் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து பி வெர்ப் தான் வரணும். முன்னாடி had to படித்தோம், இங்கே பி வெர்ப் தான் வரணும். சரிங்களா? அதுவும் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அப்போ பாஸ்ட் பி வெர்ப் 2 இருக்குது. ஒன்று வாஸ், சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். அது 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்து ரூட் வேர்டு என்ன?
இன் அ பொசிஷன், அப்புறம் இன் அ சிச்சுவேஷன், அதை நம்ம படித்தோம். அதற்கடுத்து V1 பேஸ் ஃபார்ம் வந்துடணும். சரிங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எபிலிட்டியும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அப்பிரச்சனையை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருந்தனர். ஏன் அப்படின்னா அவங்களால தான் அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் அர்த்தம். அவங்களால தான் அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த திறமை இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் அவங்க அந்த நிலைமையில் இருந்தார்கள். அந்த பொசிஷனில் அவங்க இருந்தாங்க. சரிங்களா? பாருங்கள், அப்பிரச்சனையை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருந்தனர். ரொம்ப சிம்பிள். கடைசி வார்த்தை என்ன டென்ஸுன்னு சொல்லிடும், என்ன வகையான வேர்புன்னு சொல்லிடும். இதற்கு முன்னாடியே நம்ம அந்த நவுனை போட்டிருக்கோம். அவர்கள் இருந்தனர். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள். தே வேர், அவ்வளோதான். தே வேர். நிலைமைன்னு தான் இருக்குது, நிலைமை. அப்போது நாம் பொசிஷன்ங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். நிலைமை அப்படின்னா பொசிஷன், சிச்சுவேஷன்னா சூழ்நிலை. இந்த வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நிலைமை அப்படின்னா நம்ம இப்போ பொசிஷன் அப்படிங்கிற அந்த ரூட் வேர்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தே வேர் இன் பொசிஷன் டூ, இதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. பாருங்க, தே வேர் இன் அ பொசிஷன் டூ, தே வேர் இன் அ பொசிஷன் டூ. டூ போட்டாச்சு, உடனே என்ன வந்துடணும்? V1 வந்துடணும். ரூட் வேர்டு போட்டாச்சு, V1 என்னது? கட்டுப்படுத்த வேண்டிய. அப்போ கட்டுப்படுத்தல் என்ன? கண்ட்ரோல். எதை? த ப்ராப்ளம். ஓகே, கண்ட்ரோல் த ப்ராப்ளம். அவ்வளோதான். பாருங்க, they were in a position to control the problem. They were in a position to control the problem. ரொம்ப சிம்பிள். ஓகே, they were in a position to control the revolt. புரட்சியை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருந்தனர். ரிவால்ட், மியூட்டினி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். வீட்டு கடனை செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். ரொம்ப சிம்பிள். யார் அந்த சூழ்நிலையில் இருந்தார்? நான். அப்போது ஐ, இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பி வெர்புக்கு வாஸ். அவ்வளோதான். சூழ்நிலை தானே. அப்போது சூழ்நிலைனா சிச்சுவேஷன். அப்போது இன்ன சிச்சுவேஷன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இன்ன சிச்சுவேஷன் டூ என்ன பண்ணணுமாமா? வீட்டு கடனை செலுத்த வேண்டிய. செலுத்துதல்னா பே. எதை? ஹோம் லோன். அப்படியே போடுங்க, பே ஹோம் லோன். முடிஞ்சது. ஐ வாஸ் இன் அ சிச்சுவேஷன் டு பே ஹோம் லோன். ஐ வாஸ் இன் அ சிச்சுவேஷன் டு பே ஹோம் லோன். ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஐ வாஸ் இன் அ சிச்சுவேஷன் டு பே ஸ்கூல் ஃபீஸ். I was in a situation to pay school fees. அவ்வளோதான். ரைட். தந்தைக்கு பின் அவள் அந்நிறுவனத்தை நடத்தும் நிலையில் இருந்தாள். இருந்தால் பாஸ்ட்டு. யாருக்கு அடுத்து? தந்தைக்கு அடுத்து அவள். அப்போ இவங்க தான் அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்துச்சு. சரிங்களா? பாருங்கள், ஷீ. ஓகே, வாஸ் என்ன போட்டிருக்கோம்? நிலை. அப்போ பொசிஷன். ஓகே, ஷீ வாஸ் இன் அ பொசிஷன் டு. அவ்வளோதான். டக்குன்னு இந்த பி வெர்பை போட்டதுமே இன்ன பொசிஷனா இன்ன சிச்சுவேஷனாங்கிறது டக்கு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஷி வாஸ் இன் அ பொசிஷன் டு, எதுக்கு? அது நிறுவனத்தை நடத்துவதற்கு. ஓகே, பொசிஷன் டு ரன் அ கம்பெனி. ஓகே, ரன் அ கம்பெனி. எப்போ? தந்தைக்கு பின். ஆஃப்டர் ஹர் ஃபாதர். ஆஃப்டர் ஹர் ஃபாதர். இந்த ஆஃப்டர் ஹர் ஃபாதர் இருக்குது பார்த்தீங்களா? அது நீங்கள் கடைசியில் போட்டாலும் மீனிங் வரும், முன்னாடி போட்டாலும் மீனிங் வந்துடும். ஓகே, தந்தைக்கு பின் அவள் அந்நிறுவனத்தை நடத்தும் நிலையில் இருந்தால். ஓகே, ஷி வாஸ் இன் அ பொசிஷன் டு ரன் அ கம்பெனி ஆஃப்டர் ஹர் ஃபாதர். ஆஃப்டர் ஹர் ஃபாதர் தூக்கி முன்னாடி போடலாம். ஆஃப்டர் ஹர் ஃபாதர் ஒரு கம்மா கொடுக்கணும். அந்த கம்மா கொடுக்கறதுக்கு நாம் வார்த்தையிலேயே அந்த டோன்லேயே கம்மாவை கொடுக்கணும். ஆஃப்டர் ஹர் ஃபாதர் கம்மா கொடுத்தாச்சு, இந்த டோன் தான். ஆஃப்டர் ஹர் ஃபாதர் ஷி வாஸ் இன் அ பொசிஷன் டு ரன் அ கம்பெனி. ஷி வாஸ் இன் அ பொசிஷன் டு ரன் அ கம்பெனி. சிம்பிள். ஓகே, நாங்கள் எங்கள் உடைமைகளை இழக்கும் நிலையில் இருந்தோம். எங்களோட பொருட்கள் எல்லாம் இழக்கும் நிலையில் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோம். பாருங்கள், இழக்கும் சூழ்நிலை. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணிருச்சு? எங்களை அந்த மாதிரி செய்ய வைக்கிறது. அதுதான் அர்த்தம். ஓகே, நாங்கள் எங்கள் உடைமைகளை இழக்கும் சூழ்நிலையில் இருந்தோம். யார் இழக்கிறாங்களாமா? நாங்கள். அப்போ வி, இதோட பி வெர்ப் என்ன? வேர். சூழ்நிலை தானே. அப்போ இன்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்க வேண்டியதான். இன்ன சிச்சுவேஷன் டு இழக்கும், லூஸ். ஓகே, எதை இழக்கும்? எங்கள் உடைமைகளை. அப்போ லூஸ் அவர் பொசஷன்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். வி வேர் இன் அ சிச்சுவேஷன் டு லூஸ் அவர் பொசஷன்ஸ். வி வேர் இன் அ சிச்சுவேஷன் டு லூஸ் அவர் பொசஷன்ஸ்.
புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 பேட்டர்ன் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஒரு பேட்டர்ன் என்ன சொல்லுது? கடந்த காலத்தில நம்ம செய்ய வேண்டிய கட்டாய கடமைய சொல்லுது. இன்னொன்னு கடந்த காலத்தில செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், அதற்கான நிலைமையும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாரி சென்டென்ஸ நெறைய என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இத பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம் ஒர்க் குடுக்குறேன். அத பண்ணுங்க. இப்போ ஹோம் ஒர்க் பாருங்க. மருத்துவம் படிக்க வேண்டிய நிலைமையில் வினிதா இருந்தால், ரூபாய் 10,000க்கு மருந்துகள் வாங்க வேண்டி இருந்தது. ஓகே. வாங்க வேண்டி இருந்தது. யார் வாங்க வேண்டி இருந்தது நம்ம போடல. எந்த நவுன் நீங்க போடணும்னு நெனைக்கிறீங்களோ அந்த நவுன போட்டுக்கலாம். போன மாதம் 10 நாட்கள் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். முதல் பரிசு ரூபாய் 1,00,000. ஓகே. கரெக்ட்டான VWB போடணும். ஓகே. முதல் பரிசு ரூபாய் 1,00,000. அதற்காக குணா கடுமையாக பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது. ஓகே. ரொம்ப சிம்பிளான ஹோம் ஒர்க். இதற்கான ஆன்சர்ஸ எழுதி கமெண்ட்ல போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் அடுத்த வீடியோ உங்கள பார்க்குற வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃப்ரேசஸ் 3 ஃப்ரேஸ் சொல்லிக் குடுத்துருக்கேன். இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு புது கான்செப்ட்டோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.